சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் தான் கரெக்டா பிளான் பண்ணி காயை நகர்த்திட்டு இருக்கான்ல, இவனை யார் குறுக்க போந்து பூஜை கிட்ட வம்பு இழுக்க சொன்னது? அப்பா, நான் ஒன்னும் வாலண்டியரா போய் எதுவும் பண்ணல. அன்னைக்கு அவளை பார்த்ததும் என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. டேய், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கோபப்பட்டா காரியம் நடக்காதுடா. ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நின்னு நிதானமா ஆடணும். முதல்ல அந்த திருமுருகனை காலி பண்ணிட்டா போதும், அப்புறம் அந்த பூஜைல ஒரு ஆளே கிடையாதுடா. அதுக்கும் சேர்த்து அந்த ஐஜி பெரிய ஆப்பா வச்சுட்டாரு. இந்த கேஸ்ல இருந்து உங்களை தூக்கி மொத்தமா வெளியே போட்டார்ல, மொத்தமா லாக் பண்ண அப்புறம் எப்படிதான் நம்ம திரும்ப உங்களை பழி வாங்குறது? அதுக்கு இருக்குப்பா இல்ல, அத நினைச்சுதான் இவ்வளவு நேரம் தட்டுல கோலம் போட்டுட்டு இருந்தியா? அவன் கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்லங்க. அந்த திருமுருகனோட கேஸ் உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த திருமுருகனுக்கு தூக்கு கன்ஃபார்ம். இதே கேஸ் வேற ஒருத்தருக்கு கைமாறுச்சுன்னா அந்த திருமுருகன் ஈஸியா தப்பிச்சிருவாங்க. இவ ஒருத்தி அடியே, போலீஸ்காரன் எப்பவுமே இன்னொரு போலீஸ்காரனுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். அதுலயும் வரப்போற ஆபீசர் பழனிவேல் என் ஜூனியர் தான், எனக்கு அடுத்த செட்டு. திருமுருகனை பத்தி இந்த கேஸ பத்தியும் அவங்கிட்ட எடுத்து சொல்லி திருமுருகனை தப்பிக்க விடாம இருக்க என்னெல்லாம் வழி இருக்கோ அதையெல்லாம் நான் பண்ணிடுறேன். அப்படியாங்க? நான் கூட பயந்தே போயிட்டேங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், டேய், அது உனக்கு தான், கவனமா கேட்டுக்கோ. சொல்லுப்பா, நீ என்ன சொல்றியோ அதை நான் பக்காவா பண்ணிடுறேன்ப்பா. நீ எதுவுமே பண்ணாம இரு, அதுதான் எனக்கு வேணும். இங்க பாருடா, அந்த பொண்ணு பூஜா விஷயத்துல நீ என்ன கேட்காம எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அந்த விஷயத்துல மட்டும் நான் உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிரும். பார்த்து சூதனமா நடந்துக்க, என்ன? சரிங்கப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம அவன் ஏதோ பண்ண மாட்டாங்க. முதல்ல பிள்ளை இப்ப சாப்பிட விடுங்க.